நாங்க ஏமாற்றப்பட்டோம். இந்த பாருங்க எக்ஸெல் போட்டு அதை வெட்டி போட்டு பாருங்க. அப்ப அது கள்ளவேல தான். அப்ப அவன் கேட்கணும் தானே வேணும்னா நீங்க அவன் சொன்ன கட்டாயமாயே ரிப்ளை பண்ணிடணும். ரிப்ளை பண்ணாம இருக்கேன். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் நம்மை ஆதரிக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். நான் உங்களோட கேஜி. நான் உங்கள் சக்தி. இது எஸ்கே தமிழ் வேர்ல்ட். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்? என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இந்த வீடியோ கவலையான வீடியோ. கவலையான வீடியோ, வித்தியாசமான வீடியோ. கவலைன்னா பெரிய கவலை. நாங்க ஏமாற்றப்பட்டோம். நினைக்க நினைக்க கடுப்பாவும் கிடக்குது. எங்களை எப்படி ஏமாத்திருக்காங்க சொன்னா சக்தி இப்ப கோவப்படுறதுக்கு வார்த்தை. சரி கேஜியா சொல்லுவோம். என்ன நடந்தான்னு சொன்னா இப்ப நாங்க எல்லாரும் என்ன செய்யறோம்? இப்ப நாங்க வீடியோக்குள்ள போவோம் வாங்க. ஓகே, என்ன பார்க்க போறோம்னா இப்ப நாங்கள் எல்லாருமே கூடுதலா கடைக்கு போய் திங்ஸ்ன்றதை விட ஆன்லைன்ல வாங்குறது கூட உண்மைதான். ஆனா கவர்ச்சிகரமா இருக்கும். எல்லாம் ஆன்லைன்ல படக்கண்டையை காட்ட கொடுத்து கஷ்டப்பட தேவையில்லை தானே. இதன் கடையில போவோம், நல்லா இருக்குது, இதை வேண்டும் கார்டு நம்பரை கொடுத்தா சரி. அது ஒரு இது கார்டு நம்பர் கொடுக்க தேவையில்லை. அவங்க கையில வந்தே வாசலை தந்துட்டு காசை பண்ணிக்கிட்டு போறாங்க. அந்த அளவுல இருக்க சரியான ஈஸியான ஒரு அலுவலானே எடுத்துது. நானும் ஒரு ஐட்டத்தை ஆர்டர் பண்ணினேன். சரி, ஒரு பார்சல் ஒன்று வராங்கடா, நான் சொல்லி விடுறேன் வலிக்கு வலி. திருப்பி திருப்பி கேட்டியா இப்படி ஒரு பார்சல் வருது, அவையில கேளுங்கோ, இது ஓபன் பண்ணி பார்க்கலாமோ அது கேளுங்கோ. இல்ல இல்ல பார்க்கல, அது நீங்க காசு பே பண்ணி ஓபன் பண்ணி பார்த்தா திருப்பி தரையில திருப்பி ரிட்டர்ன் பண்ணலான்னு சொன்னா அது வேண்டாம், நான் ஓபன் பண்ணாமலே நீங்க கொண்டு போங்கன்னு சொல்லுவேன். ஒரு நேர்மை இருந்தா சரி ஓகே ஓபன் பண்ணி பாருங்க, நீங்க ஆர்டர் பண்ண சாமான் தானே, நீங்க பார்த்து தானே ஆர்டர் பண்ணீங்க, நீங்க ஆர்டர் பண்ண சாமான் தானே, அப்ப நீங்க ஓபன் பண்ணி பாருங்க என்று சொல்லி அவன் தரும். அப்படி இல்ல இல்ல நீ ஓபன் பண்ணா இதை ரிட்டர்ன் பண்ணலான்னு சொன்னா அப்ப அது கள்ளச்சாமம். நான் சொல்றேன், நீங்க கோபத்துல இது கதைக்கிறீங்க. ஆனா ஒரு ஃபேக்ட் இருக்குது, உண்மை. கொண்டு வர ஆளுக்கும் அந்த நீங்க ஆர்டர் பண்ண ஆளுக்கும் சம்பந்தம் இல்ல. அவர் ஒரு கொரியர் இல்ல இருக்கணும். இவர் கதைக்கும் கொண்டு வர ஆள் கம்பெனிக்காரன் என்ன சொல்லி இருக்கிறான், கம்பெனிக்காரன் தான் சொல்லி இருக்கான் ஓபன் பண்ண விடக்கூடாது, ஓபன் பண்ணா ரிட்டர்ன் பண்ணிடலாம். அப்ப அது கள்ள வேணும் தானே. அப்ப அவன் கேட்கணும் தானே, வேணும்னா நீங்க அவன் சொன்ன பொருள் தானே ஆர்டர் பண்ணிருக்கேன் அவன் சொல்லணும். உங்களோட கதைச்சு இது புரியல. சரி, இப்ப நாங்க நடந்த விஷயத்த சொல்றோம். சரி, நானும் வேலைன்னு தான் இவற்ற பார்சல் வரைக்கணும்னு நாங்க வளமையாவே சக்தி ஒரு ஷர்ட்டோ ஒரு ஷோர்ட்ஸோ பண்ணதா சரித்திரமே இல்ல. நான் தான் எல்லாம் வேண்டி கொடுக்குறேன். நான் இவர் என்ன செய்திருக்கிறார் இந்த முறை எனக்கு தெரியாம தானே ஆர்டர் பண்ணிக்கிறார். நான் பார்த்துருப்பேன். இல்ல இல்ல நல்ல துணி எனக்கு ஓகே, அந்த துணியில பிரச்சனை இல்ல. சொல்லுங்க. நான் இவரோட பண்ணிக்கல, நான் அந்த மெட்டீரியல் என்ன அதுகள் எல்லாம் பார்த்திருப்பேன். இவர் அதை பார்க்கல, இவர் ஓட பண்ணிட்டார். சரியோ, ஓட பண்ணிட்டு தான் சொல்றாரு எனக்கு மேலனுக்கும் இப்படி நான் ஓட பண்ணினா இன்னைக்கு வருது, நீங்க 2 பேரும் வாங்குவோம் ஏண்டா வேலன் வினை கட்டு அவங்க நின்று என்னட்ட பார வந்து அண்ணி இவளை போடுவாட்டு அவளை விட்டுறாங்க. நீயாவது கதைக்கு ஓபன் பண்ண முடியாது ரிட்டர்ன் பண்ணு சொல்லிவிட. வேலன் முதலே அந்த கொரியர் போய் வந்தவொன்னு கேட்டவர், இப்படி எனக்கு சைஸ் ஓகேயா இருந்தா தானேன்னா நான் எடுப்பேன்டா. அந்த கொரியர் போய் தான் சொன்னவர் ஓபன் பண்ணா ரிட்டர்ன் பண்ணல. நீங்க திருப்பி அவையோட கழிச்சு தான் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அப்படி சொல்ல உங்களுக்கு தெரியல, அது உண்மையிலே பிள்ளைதான். ஓகே ஓகே, அத நான் இப்ப நீங்க சத்தம் பண்ணாதீங்க. இப்ப ஆர்டர் பண்ணினவர் ஆர்டர் பண்ணினா வந்த சைஸ் ஏதோ வந்த மெட்டீரியல் ஏதோ போட்டோ, நாங்க போட்டோவையும் காட்டுவோம், போட்டோவில இருக்கிறது ஏதோ அவன் அனுப்பினது ஏதோ. இப்படி ஒரு வேர்ஸ்டான ஒரு ஆன்லைன் சைட் நான் இது வரைக்கும் பாக்கல. இதுதான் போட்டோ பாருங்க. இதுல வருது டிஸ்ப்ளேல, இதுதான் போட்டோ. ஆர்டர் பண்ண ஐட்டத்தை உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. இதுதான் இந்த கம்பெனில ஆர்டர் பண்ணிருக்கு, தெரியுதா? நாங்க இது இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி கனதரன் யோசிச்சேன். கணக்க நடந்துட்டேன். இந்த வீடியோ போடுறதுக்கான காரணத்தை சொல்றோம் பாருங்க. இது ஒரு உறுப்பு,
இது ஒரு ஷர்ட் இது சக்திக்கு உள்ளடவே மாட்டுது இதெல்லாம் உண்மையா இது ஆர்டர் பண்ணவே இல்லை நான் இது ஆர்டர் பண்ணவே இல்லை நான் ஆர்டர் பண்ணது வேற கலர் வேற டிசைன் கலர் வேற இருந்தாலும் டிசைன் வேற நான் ஆர்டர் பண்ண டிசைன் வேற இது நான் ஆர்டர் பண்ணவே இல்லை அதோட இந்த மெட்டீரியல் கொட்டன் இது இல்ல இல்ல கொட்டன் அது கொட்டன்னு இருந்தது அதை நான் புள்ள சொல்ல மாட்டேன் ஆர்டர் பண்ணவே கொட்டன்னு இருந்தது நான் ஆர்டர் இருந்தா ஆர்டர் பண்ணேன் அது பிரச்சனை இல்லை இதை பாருங்க இது இந்த கை போகும்போது பாருங்க இவ்வளவு தொட நிக்குது இந்த கை போகுதே இல்லை இந்த இப்படி கையை மடிச்சா உள்ள இந்தியால வரவே வராது டபுள் எக்ஸல் இந்த ஷர்ட்டை பாருங்க இது டபுள் எக்ஸல் இதை பாருங்க கட்டிங் வேற அது வேற இது வேற சரி ஓகே பிரச்சனை இல்லை நான் ஆர்டர் பண்ணாதே இந்த கட்டிங் வேற சரி ஓகே ஒவ்வொரு ஷர்ட்டு கட்டிங் வித்தியாசம் இருக்கும் சைஸ் வித்தியாசம் இருக்கும் நான் ஆர்டர் பண்ணாதது ஏன் தந்தவ அது ஒரு பிரச்சனை மூண்டும் ஆர்டர் பண்ணா மூண்டும் அதே நிலவரத்துல தான் இருக்கு ஓபன் பண்ண இந்த டிசைன்ல இதை காட்டுவாங்க என்ன இந்த டிசைன்ல தான் ப்ளூ கலர் ஆர்டர் பண்ணா இந்த டிசைன்ல ப்ளூ கலர் ஆர்டர் பண்ணா இதை இது சம்பந்தம் இருக்கணும் சம்பந்தம் இருக்கு என்னன்னு சொல்றது அப்படியே நாங்க ஓகே ஆறாயிரம் காட்டுறேன் சரி ஓகே நான் ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு வந்த உடனே எனக்கு ஓபன் பண்ணி பார்த்த உடனே எனக்கு பிடிக்கல அப்ப நான் ஆர்டர் பண்ணேன் அப்பக்கு ஆர்டர் பண்ண வாட்ஸ்அப்ல தான் ஃபேஸ்புக்ல பார்த்து வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணேன் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறேன் எடுத்து உங்களோட இது எனக்கு பிடிக்கவே இல்லை நான் ஆர்டர் பண்ணது வேற ஷர்ட் சைஸ் பிரச்சனையா இருக்குது ரிட்டர்ன் பண்ண முடியுமோ நானும் திருப்பி மெசேஜ் பண்ணேன் சக்தின போன்ல இருந்து உங்களோட சர்வீஸ் சரியில்லை நீங்க ஏன் இப்படி செய்யறீங்க திருப்பி மெசேஜ் பண்ணுங்க நாங்க ரிட்டர்ன் பண்ண வேணுமே ரிட்டர்ன் பண்ணணும் திருப்பி மெசேஜ் பண்ணுங்க எல்லாம் போட்டு பார்த்துட்டோம் ஆன்லைனுக்கு வரவினா அந்த மெசேஜ் மட்டும் பார்க்க மாட்டேன் ப்ளாக் பண்ணிட்டாங்களோ இருக்குது ப்ளாக் பண்ணல இங்க பாருங்க இருக்குது இது 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 பாருங்க போட்டோ தெரியும் நான் காட்டியிருப்போம் போட்டோ இதுதான் சார் போட்டோ காட்டியிருக்கேன் பாருங்க நான் ஆர்டர் பண்ண உடனே அடுத்த நிமிஷம் பில் அனுப்பினோம் ரெடி ஆச்சு உங்களோட உடுப்பு ரெடி ஆச்சுன்னு சொல்லி பில் அனுப்பிட்டோம் அதுக்கு பிறகு நான் பார்சல் அந்த ஓகே போட்டுட்டு அதுக்கு பிறகு நான் பார்சல் இவ்வளவு அனுப்பியிருக்கேன் சரியில்லை நீங்க ரெட்ட கால் பண்ண ஒண்ணுமே கவனிக்கவே இல்லை ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை காசு எடுத்துச்சு சத்யா ஓகே அண்ணன் இப்படித்தான் இது திருப்பி அனுப்பிடாது அப்படி இப்படி ஒரு மெசேஜ போட்டிருந்தா கூட நாங்க ஓகே விட்டுருப்போம் நான் போட்டது கவனிக்கவே இல்லை அது இது சரி ஓகே பார்த்திருக்கணும் பார்த்துட்டு கவனிக்காம விட்டதான் கடுப்பு இதை விட இன்னொரு கடுப்பு என்னன்னு சொன்னா சார் நான் யோசிச்சேன் ஓகே ஏதோ ஒரு பிரச்சனை கனால பாக்கி இதுன்றாங்களோ குறைதான் பார்ப்பாங்க நான் இன்னொரு வாட்ஸ்அப் இருந்ததுன்னுட்ட அதில் எடுத்து சரி சும்மா ஆர்டர் பண்ணி பார்ப்போம் வேற ஒன்று ஆர்டர் பண்ணி பார்ப்போம் என்ன செய்யலாம்னு பார்த்தா அடுத்த நிமிஷம் அடுத்த செகண்ட் நீங்க ஆர்டர் பண்ண பார்சல் ஓகே சக்தியோட கதைக்கிறதுக்காக திருப்பி ஆர்டர் பண்ணினாங்க ஓகே தேங்க் யூ நான் வேணுமென்று ஆர்டர் பண்ணான் வர விட்டு நான் ஆர்டர் பெரிய அதாவது நான் வைக்க சொல்ல இதை செய்ய நான் திருப்பி விடுறதுக்கா அடுத்த நிமிஷம் ஓகேயா இதுல மற்ற போனுக்கு தந்திருக்கணும் இதெல்லாம் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காட்டணும் பாருங்க இதுதான் நீங்க இந்த கம்பெனி என்ன பேர் சிப் கிளிப் இதுதான் இருக்கு இப்படி தான் இருக்கு சிப் கிளிப் ஆனா நாங்க இதெல்லாம் சொல்லக்கூடாது உண்மையாவே நாங்க அவ்வளவுக்கு ஒண்ணும் இதான ஆக்கள் இல்ல இதால வேற ஆக்கள் பாதிக்கப்படக்கூடாது எனக்கு ஊருக்கு மூன்று அது வேற இதா இருக்கும் வேற ஒரு இதா ஜீன்ஸ் எடுத்து மூண்டும் மழை சரியில்லைன்னு சொல்லி சொன்னாங்க அப்ப ஆன்லைன் புக்கிங்ல இப்ப நான் ஒரு போட்டோ பார்த்தேன் ஒரு வடிவான உள்ளே காட்டுவாங்க இது நாங்க பாக்குறது ஒரு வடிவில்லாத ஒன்றை காட்டுவாங்க இது நாங்க ஆர்டர் பண்ணி எடுக்கிறது அதான் ஷோவுக்கு நல்லதா ஒன்றை காட்டுவாங்க அனுப்புறது சம முக்கியம் இப்படி செய்யும் உண்மையா நான் எந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் நான் கணக்க விஷயம் நாங்கள் கேர்ள்ஸ் நார்மலாவே ஓட பண்ணணும் இது வரைக்கும் சக்தி ஓட பண்ணதை விட நான் ஓட பண்ணது கூட எத்தனையோ உண்மையான ஆட்களை நான் மற்ற நானும் முதல் ஒரு ஓட பண்ணி எடுத்தேன் நல்லா இருந்த எல்லாமே ஃபேக்னு சொல்ல முடியாது நல்லா இருந்த சில விஷயங்கள் நல்லா இருந்த இவங்க சரி சரியில்லையா கூட
ரிப்ளை பண்ணலாம் தானே. ஓ மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணி இருக்கலாம். அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்ப இவியல் கோ ஆக்சிடென்டா இதை அனுப்பிட்டினா ஓகே நாங்க மெசேஜ் பண்றோம், உங்களோட சர்வீஸ் சரியில்லை, எங்களுக்கு இது பிடிக்கலன்னு கோவமா மெசேஜ் பண்ணிக்குள்ளே எல்லாம் உண்மையான ஆக்கலண்டா அதுக்கு ரிப்ளை பண்ணி இருப்பினோம். கட்டாயமாயே ரிப்ளை பண்ணிருக்கணும். ரிப்ளை பண்ணாம இருக்கேங்களே தெரியுதானே இவ கல்லறண்டு. பாருங்க அந்த ஷர்ட்டை பாருங்க. இதுதான் நான் ஆர்டர் பண்ண ஷர்ட். ஆர்டர் பண்ணதுக்கு அவன் அனுப்பினது. இதுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க. என்ன மாதிரி இது வேஸ்ட். நான் போடவே இல்ல. எனக்கு சைஸே சரியில்லை. இத வேற யாருக்காச்சும் கொடுப்போம்னாலும் அப்ப இந்த அளவுக்கு ஒரு திறமை எங்கள் கையில தெரிஞ்சாங்க பாப்போம். இது செய்த வேலை பிள்ளை. அதுதான் நாங்க இத கொண்டு வரோம். ஏன்னா அவன் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தா கூட நாங்க இதை ரிப்ளை பண்ணிருக்கோம். சரி நீங்க ஓகே இதை தெரியாம அனுப்பிட்டீங்க. இது ரெண்டும் சரி. நான் ஆர்டர் பண்ண சாமா சைஸ் பிரச்சனை சொன்னா நீங்க கட்டிங் பிரச்சனை அதை ஒத்துக்கணும். இதே என்ன அனுப்பினீங்க வேற அனுப்பினீங்க. போட்டோ போட கேட்டுருக்கலாம். அனுப்புறோம் ஒன்றுமே கேட்கல. சரி ஓகே பாப்போம் இதுக்கு என்ன நடக்குதுன்னு பாப்போம். இந்த வீடியோ நாங்க போடுறதுக்கான நோக்கம் ப்ளேம் பண்ணணும்ன்றதுல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாதீங்க. டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் ஒரு கஞ்சத்தனத்துல ஆர்டர் பண்ணது. ஒன்று ஆர்டர் பண்ணா 1350 ரூபா, ஷிப்பிங் காசு 350 ரூபா. அப்ப மூட்டா ஆர்டர் பண்ணிடுவோம். ஒரே 350 ரூபாயில மூட்டு இது வருந்தானே. அந்த கடைசி அடிச்சுட்டாங்களே எனக்கு 1200 சரி ஓகே பிரச்சனை இல்ல. இதா இருங்கோ என்னன்னு சொல்றேன். ஆன்லைன் ஷாப்பிங் நம்பி ஒரு பல்கா எல்லாம் மூட பண்ணாம முதல்ல ஒரு சின்ன இதை ஓட பண்ணி பார்த்து நம்பி நாங்க ஆர்டர் பண்ற இடத்த ஆனா உண்மைக்கும் ஒரு கடையில இருக்க கடையில போய் பாக்குறோம். ஒரு 50 ரூபாய் வச்ச எடுத்து கொட்டி 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 இது சரியில்லை இது சரியில்லைன்னு ஒன்றை செலக்ட் பண்ணி அதை கொண்டு வீட்டு அளவு சரியில்லைன்னு திருப்பி அதை மாத்தா கொண்டு எல்லாம் வந்து கணக்கான சலிக்காம ஓகே வாங்க 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 சொல்லி எல்லாமே ஏற்றுக்கணும். அப்படி இருக்கிறதுனா நாங்க இப்படி போறோம்னா ஈஸியான ஒரு அலுவலன்னு இதுக்கு அவங்களா படிக்கத்தான் போய் வேண்டினாலும் வேண்டு வேற ஏதோ ஓட பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோ. நான் அவங்கள குற்றம் சொல்றேன். என்னத்துக்காக குற்றம் சொல்றேன்னு சொன்னா நீங்க ரிப்ளை பண்ணிருக்கலாம். நான் இப்ப கூட நான் இது ஒரு 1.5 கிழமை இருக்கு. 2 நாள் நான் வீடியோ போடாததுக்கு காரணம் சரி இந்த 1.5 கிழமையில ரிப்ளை பண்ணுவேன். எனக்கு அந்த கடைசியா வாட்ஸ்அப்ல மற்றதுல போய் நான் ஆர்டர் பண்ணி எடுக்க ஓகே உங்களை பார்சல் ரெடியாக ஓடுது. அப்போ வந்துச்சு கடுப்பு. எனக்கு சக்தி சொல்ல மற்றொரு நம்பர்ல இருந்து மற்ற வாட்ஸ்அப்ல இருந்து மெசேஜ் பண்ண நான் கேஜி விட்டா நீ ரிப்ளை வந்துட்டோன்னே எனக்கும் கோவம் வந்துட்டு என்னட்டு இப்படி செய்ய முடியும். என்ன நாங்களும் கஷ்டப்பட்டு தான் காசை உழைக்கிறோம். அப்படி பிளேம் பண்றாக்கள் உண்மையிலே இது கட்டாயம். நாங்க இந்த மீடியால இருக்கிறபடியா உங்களுக்கு சொல்றோம். இப்படி எத்தனை பேரு அவரோட பார்சல் என்ன போட்டிருக்காங்க பார்சல் XXL 3L தான் செட் இப்படிதான் போட்டிருக்கேன். இந்த முதல் XL போட்டு வெட்டி போட்டு திருப்பி XXL போட்டிருக்கேன். இந்த பாருங்க XL போட்டு அதை வெட்டி போட்டு பாருங்க XL செட் தான். XL போட்டு தெரியுதோ XL போட்டு வெட்டி போட்டு திருப்பி XXL போட்டிருக்கேன். அப்ப இதை வேணுமானு தான் அதை செய்திருக்கேன். இப்ப நான் பார்த்தேன். இப்ப நான் இதை பார்த்தேன். நான் என்ன நினைக்கிறேன்டா இத பேக் பண்ணி நான் வந்து பிள்ளையா பேக் பண்ணிட்டேன். பிறகு உங்களோட ஆர்டரை செக் பண்ணிக்கல பார்த்தா நீங்க XXL சொல்லிருக்கீங்கன்னு நானே வெட்டி போட்டு அப்படி மாத்தி இருக்கிறாங்க. பாத்தீங்களா என்ன விளையாட்டு இன்னும் பழக்கம் என்ன தான் வருது. ஆன்லைன் புக்கிங் சூப்பர். ஓகே இப்ப என்னைக்கு கூட போங்க என்ன நிறைய கருத்து செய்யலாம். இப்ப கடைசி நேரத்துல அந்த XXL விஷயத்தையே பார்த்தேன். ஓகே இந்த வீடியோ பார்த்திருப்பீங்களா விழிப்புணர்வு வீடியோ. நீங்களும் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன சொன்னா கையில ஒரு கடையில போய் 1500 ரூபா கொடுத்து வேண்டியக்கால் பெரிய காசா தெரியும். காட்டுல ஓகே நம்பரை கொடுத்து வெட்டுக்கா அது பெரிய காசா தெரியாது. ஆனா யோசிச்சு பாருங்க 1500 அது
ஒரு உடுப்புக்கு 1500 பிரிக்காது. இதே கடையில போய் 1500 கொடுத்து வேண்டிய அண்ணா குறையுங்க இப்போ உண்மையாவே யோசிச்சுப்பாங்க வந்து 5000 உழைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருமே 5000 அப்படி 2 நாள் வேலை 2500 2 நாள் உழைப்பு. நான் எல்லாம் எத்தனை சண்டை தைக்கணும் ஒரு 5000 உழைக்கிறதுக்கு. அப்ப மெச்சாக்கள் உழைப்புல எப்படி செய்யறது உண்மையாவே கூடாது. அதால்தான் நாங்க இந்த வீடியோ போடுறோம். மற்றபடி அவைக்கும் எங்களுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல. ரெஸ்பான்ஸ் ரிப்ளை பண்ணிருந்தா நாங்க இது போட்டுருக்கோம். ஏற்றுக்கொள்ளுங்க. ஓகே பிரச்சனை இல்லை. கவனிக்காம விட்டதான் எனக்கு கருவு. கவனிக்காம அடுத்ததுல ஓட பண்ணிக்கணும். அதுதான் எனக்கு கருவு. சரி ஓகே. இது இப்படி எங்களுக்கு முதல்ல 2-3 விஷயம் நடந்திருக்கு. இந்த ஏமாத்து விஷயம் அப்படி அதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணினவ பிறகு லேட்டா ஆனாலும் எங்களுக்கு பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணி எடுத்தேன். ரிட்டர்ன் பண்ணி எடுப்பினா இவியல் ரிட்டர்ன் கள்ள வேலை தானே. இது ஒரு கள்ள வேலை தானே. கவனிச்சா நாங்க எடுக்கணும்னு சொல்லி ஒரு கள்ள திருட்டு வேலை. ஐயோ இதை பற்றி கதைச்சா ப்ரெஷர் தான் போய் கொண்டிருக்கோம். சரி ஓகே நன்றி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவ இதை பற்றி விளங்கி கொள்ளுங்க. இனி ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்பெஷல் வீடியோ நினைக்கிறோம். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுவோம். அடிக்கடி சொன்னாலும் எப்படியும் அவன் செய்விடம் தானே. நாங்க அடிக்கடி சொல்லுவோம். பள்ளிக்கத்துல நீங்க குட் மார்னிங் டீச்சர் அடிக்கடி சொல்றீங்க. ஆனா இப்ப நார்மலா நான் யூடியூப் வீடியோ பாக்க கூட அதுல சொல்லுவீங்க லைக் பண்ணுவோம், கமெண்ட் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். அவ சொன்னோம்னா நாங்க போய் செய்யறோம். இல்ல தானே லைக் எல்லாம் பண்ற நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட ஷேர் பண்ணுங்க. புது புது வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.